அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தலைமை ஆசிரியர்கள் நிறைய முக்கியமான ஃபைல்ஸை நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுருப்போம். அந்த ஃபைல்ஸை நம்ம யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கிற சூழ்நிலையும் வரும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கம்ப்யூட்டர்லேயே வாட்ஸ்அப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணியிருக்கோம். இந்த வாரம் சிந்தனை செவ்வாயில் வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிற ஃபீச்சரை பயன்படுத்தி எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப்பை லிங்க் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கம்ப்யூட்டரில் கூகுளில் வாட்ஸ்அப் வெப்னு சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் ரிசல்ட்ஸ் வந்ததும் வாட்ஸ்அப் வெப் பேஜுக்குள்ளே போய்க்கலாம். உள்ளே போனதும் ஒரு QR கோடு இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியும். இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் மேலே இருக்கிற ஆப்ஷன் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் செஞ்சதும் லிங்க்டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதை கிளிக் செஞ்சு உள்ளே போனதும் லிங்க் டிவைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் QR ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். மொபைலில் இருக்க QR ஸ்கேனரை வச்சு நம்ம கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணதும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கம்ப்யூட்டரில் லாகின் ஆகிருக்கும். ஒருவேளை அந்த அக்கௌண்ட்டை உங்களுக்கு லாக் அவுட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மேலே இருக்கிற ஆப்ஷன் ஐக்கனை கிளிக் பண்ணி லாக் அவுட்டை செலக்ட் பண்ணால் கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லாக் அவுட் ஆயிரும். இந்த முறையை பயன்படுத்தி தலைமை ஆசிரியர்கள் மிக சுலபமாக நம்ம கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப்பை உங்கள் கம்ப்யூட்டரோட இன்றைக்கே லிங்க் பண்ணுங்கள். நன்றி.